இப்போ தான் நேசிப்பையா திரைப்படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம். இந்த பொங்கலுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் பொங்கலாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து ஆகாஷ் முரளி அண்ணனுக்கோசம் இந்த படம் வந்து பார்த்தேன். அவருடைய ஃபஸ்ட்டு மூவி இது. அவர் ஃபஸ்ட்டு மூவின்னு தெரியாத அளவுக்கு செமையாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையாக வந்திருக்கு. அவருடைய ஆக்ஷன் வந்து நல்லா வந்திருக்கு. எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, செமையாக வந்திருக்கு. எல்லோரும் வந்து பாருங்கள். படம் வந்து 100% லவ் ஸ்டோரி தான். 100% லவ் ஸ்டோரிலாம். லவ்லேயே வந்து கொஞ்சம் ஒரு விஷ்ணுவர்தன் சார் டைரக்டர் அவருடைய இன்புட் இருக்குது. அதனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரியில் வந்து அஜித் சங்கர் மேடமும் ஆகாஷ் முரளி அண்ணானும் செமையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் பற்றி சொல்லவே வேண்டாம். மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துடைய சாங்கு, பேக்ரவுண்டு எல்லாமே வந்து செமையாக வந்திருக்கு. பார்க்குற எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு அந்த பிடிச்சிருக்கு. அவருடைய மியூசிக் வந்து பிடிச்சிருக்கு. ஆக்டிங் வந்து அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இது வந்து அவருடைய ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த லெவலுக்கு கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபைட்டு நல்லா கொடுத்துருக்காரு. ஆக்டிங் செம்மையாக கொடுத்துருக்காரு. ரொமான்ஸ் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. நீங்கள் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து அவர் ஃபஸ்ட்டு படம்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பொங்கலுக்கு வந்து இது நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல லவ் ஸ்டோரி. எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்குறவங்களுக்கு எந்த விதத்திலும் வந்து இது டிஸப்பாயின்மெண்ட் தராது. நீங்கள் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. ஓகே, தேங்க்யூ. அவரோட ஃபர்ஸ்ட் படம் தமிழில். ஸோ நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. டோட்டலாக அவர் லவ்வபிளாக ஆரம்பித்தாலுமே அதில் வந்துட்டு ஃபைட்டு, எதனால் வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அவருக்குமே இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நல்ல கண்டென்ட், நல்ல படம். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு எந்த ஒரு லேகோ இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஒரு கதை, ஒரு புதுக்கோட்டை பேஸ்டான ஒரு கான்செப்டில் ஆரம்பிச்சு ஸோ ரொம்பவே அழகாக வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு பர்சனலாக ரொம்ப கோவப்படுவாங்க இல்லையா? ஸோ ஒரு கோபத்தினால வந்துட்டு ஒரு சண்டை வரும், ஒரு அதுக்கு ஒரு பழி வாங்கணும்னு ஒரு விஷயம் வரும். இந்த மாதிரிலாம் நம்மளோட லைஃப்லேயே நடந்துட்டு இருக்கும். நம்மளை சுற்றி நிறைய பேர்கிட்ட நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கதை. இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்றத ஃபைனலாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. இது எதனால் தொடங்குச்சு, இது ஏன் இது பண்ணக்கூடாதா அப்படின்றத மாதிரியான ஒரு கருத்தாக இருக்கும். கண்டிப்பாக இருந்தாலுமே பார்க்கலாம் நம்ம ஏன்னா ஒரு ஃபேமிலியை வச்சு தான் இந்த கதையே போகுது. அதில் இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு நார்மலான அந்த ஊருக்கார பையன், அதனால எவ்வளோ அவன் சஃபர் பண்ணுறான், அவனோட ஃபேமிலியோட அது கனெக்ட் ஆன ஒரு ஸ்டோரின்றனால எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக ஓகே, எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், நல்லா தான் இருக்குது. ஹீரோட ஆக்டிங்லாம் வேற லெவலாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலிலாம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. புரியல. ஃபேமிலியாக எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்குற மூவி தான். ஸோ எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. படத்தில் என்ன சொல்லுறாங்க? மெசேஜ் இருக்கு.